நெல்லையில் தீபாவளியையொட்டி காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து புதுமண தம்பதிகள் தலை தீபாவளி கொண்டாடி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். திரவிய சம்பத், அங்கு எந்த அளவுக்கு உற்சாகமாக புதுமண தம்பதிகள் தங்களுடைய தலை தீபாவளியை கொண்டாடுறாங்க? தீபாவளி பண்டிகை என்பது அதாவது நம்முடைய வாழ்வில் இருள் நீங்கி ஒளியேற்றுவதற்காக ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தீபாவளி பண்டிகை இன்று உலகம் முழுவதும் ஒரு கொண்டாடப்பட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த தீபாவளி நாளிலே காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விதவிதமான பண்டம் பலகாரங்களை சாப்பிட்டு மற்றவர்கள் அதாவது தங்களது உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்வதை இந்த வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் என்பது இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது வீடுகளிலே கடந்த 10 நாட்களாகவே அந்த தீபாவளிக்காக அந்த வடைகளாக இருக்கட்டும், அதிரசம், பணியாரம் போன்ற பலகார வகைகள் உள்ளிட்ட எல்லா விதமான அந்த இனிப்பு கார வகைகளையும் தயார் செய்து வைத்து தங்களது உறவினர்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த தீபாவளி பண்டிகை தல தீபாவளி, அதாவது புதுமண தம்பதிகளுக்கு தல தீபாவளி பண்டிகையாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இத்தனை ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் வெவ்வேறு வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்து தங்களது அல்லது மாமா வீடு அத்தை வீடு இந்த பகுதிகளுக்கு வருகின்ற பொழுது இந்த தலை தீபாவளியை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியிலே நம்முடன் ஒரு தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலே இன்று அதிகாலை முதலே எழுந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து தங்களது உறவினர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பூஜை செய்து பல்வேறு வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள். இந்த தலை தீபாவளி என்ன சிறப்பு என்பது குறித்து அந்த புதுமண தம்பதிகளிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார், நாங்கள் தீபாவளி உங்களுக்கு இது ஒரு புது தல தீபாவளியாக நீங்க பாக்குறீங்க. இதை இந்த நாள்ல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? அந்த சூழல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக இது எங்களுக்கு தல தீபாவளி. நாங்கள் 2 பேருமே சென்னையில் ஒர்க் பண்ணுறோம் ஐடியில். பட் ஆனால் ஊருக்கு நம்ம முறைப்படி எங்களோட கலாச்சாரப்படி காலையிலேயே எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு பெரியவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி கொண்டாட ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் எங்களுக்கு ரொம்ப இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஹாப்பி. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தடவை. தொடர்ந்து நீங்கள் காதல் திருமணம் செய்து அந்த ஒரு வீட்டை பெற்றோர்கள் சம்மதத்தோடு இந்த தல தீபாவளி கொண்டது ஒரு மகிழ்ச்சியானது தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் இப்போ தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சென்னை மாதிரி வெளி நகரங்களில் இருக்கீங்க. நீங்கள் இந்த தீபாவளி சமயத்தில் இப்போ சொந்த ஊருக்கு ஒரு கொண்டாடக்கூடிய நிலையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்காக நாங்கள் சென்னையில் என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அங்கேருந்து நம்ம சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த தீபாவளி ஹஸ்பண்ட் வீட்டில் கொண்டாடுறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2 தீபாவளியாக கொண்டாடுறோம். இங்கே கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்லேயும் போய் கொண்டாடுறது இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெற்றோர்கள் நீங்கள் இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சுருக்கீங்க, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த தல தீபாவளி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தோடு அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான நாளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அவங்கள ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம். பெற்றவங்களுடைய கடமை எங்களுடைய கடமை. இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப விசேஷமான தீபாவளியாகவும் தெரியுது. வயசு இவ்வளோனாலும் இது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகை இருக்கீங்க, நீங்கள் பண்டம் பலகாரம்லாம் நம்ம மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்றதாக இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் தயார் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ நாளாக இதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றி நான் வீட்டில் சோமாசி செஞ்சேன். சோமாசி, குலோப்ஜான், அப்புறம் தட்டை, முந்திரி கொத்து, முறுக்கு எல்லாம் செஞ்சோம். எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்காக? இப்போ 2 நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். தீபாவளி எப்படி இருக்குது இந்த நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க. தொடர்ந்து நம்ம இப்போ அந்த புதுமண தம்பதிகள் தல தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். இந்த மாவட்டம் தான் நெல்லை மாவட்டத்தில் அதிகமான அளவிலே இந்த பண்டம் பலகாரங்கள் மற்றவங்களுக்கு அந்த உபசரிப்பு ஈகை உள்ளிட்ட பல்வேறு குணங்கள் ஒரு நல்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. தல தீபாவளியை கொண்டாடுபவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இங்கு மட்டுமல்லாமல் தங்களது உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறார்கள். தம்பதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி பொங்கும் தீபாவளியாக இது அமைந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.